திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சக்தியான வார்த்தைகள் மந்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றுமே மந்திரம் தான். ஆனா ஏன் அப்படி குறிப்பிட்டு ஒரு சில பதிவுகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சிருக்க வரைக்கும் அப்படி சொன்னாலாவது நம்ம இந்த மாதிரி பதிவுகளை படிப்போமா அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி செலக்டிவா சில பதிவுகளை படிச்சா நமக்கு நன்மை நடக்கும். நம்ம அப்படிதானே செய்வோம். நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கு ரெகுலரா போகணுங்கிறது எல்லாராலையும் சாத்தியப்படாத விஷயமா இருக்கும். ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு சாரியை போய் செய்யணும்னால நம்ம வாராலும் போகும். அதே மாதிரி இந்த வகையில் என்ன செய்யலாம், இந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு உணர்ந்து அந்த வகையை படித்து உணர்ந்து சொல்லலாம். இப்படி சொன்னாதான் நம்ம படிப்போம். ஒரு மாதிரி அவங்க பாடின அத்துணை பதிவுகளுமே சக்தி வாய்ந்த வார்த்தையும் வகைகளும் மந்திரம் தான். சொல்ல மந்திர சக்தி அது நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நமக்கு சரியா திருச்சிற்றம்பலம். மறையுடையாய் தோளுடையாய், மறையுடையாய் தோளுடையாய், வாசடை மேல் வளரும், இறையுடையாய் விஞ்ஞகனே என்று உன்னை பேசி நல்லால், உரையுடையார் குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார், இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, நின்னடியே வழிபடுவான், நிமலா நிலை கருத என்னடியான் உயிரை மப்பேன் என்றடல் கூற்றுடைத்த, பொன்னடியே பரவினாலும் பூவடு நீர் சுமக்கும், நடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே, நீடவல்ல வார்சடையான், மேய நெடுங்கலத்தை தேடர் வாழும் மாமருகில், சிறபுற கோள் நலத்தால், நாடவல்ல பணுவன் மாலை, ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும்
சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே. பாவம் பறையுமே. சிற்றம்பலம். மறைவுடையாய் தோன்றுடையாய் பார்த்ததை மேல் வளரும் குறைவுடையார் குற்றம்போராய் கொள்கையினால் பார்த்த கிட்ட என்ன குறைவென்னா இருக்கலாம், குற்றமென்னா இருக்கலாம். ஆனா நான் உன்னுடைய கொள்கையில உன்னை ஜீவிதத்துல உன்னை வணக்கத்துல எப்பவுமே நான் ஒரு கொள்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய இடரை களைய இன்னடியே இடர்களையாய்